ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, நீங்கள் வந்து நீட் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்கீங்க. 2027 நடக்க போகிற நீட் எக்ஸாமுக்கு 1 இயர் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் இல்லை ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், நம்மளுடைய வேதாந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய பேட்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பேட்சஸில் முக்கியமாக நாங்கள் ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம், ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம ஆஃப்லைன் பேட்ச் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 70,000 ரூபாய், தட் இஸ் 69,999 rupees ஃபீஸ். சரியா, மொத்தம் வந்து 70,000 ரூபாயில வந்து நம்ம 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸ் நடத்துறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கு. சார் எனக்கு ஹாஸ்டல் இருந்தா நல்லா இருக்கும், நான் வேதாந்தில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே ஹாஸ்டல்ஸ்ல வந்து படிக்கலாம். சரியா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 750 ப்ளஸ் ஹவர்ஸ் ஆஃப் லைவ் கிளாஸஸ் இதில் எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட 25,000 கொஸ்டின்ஸ் உங்களை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். 24 மணி நேரமும் உனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மென்டர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் 5 நாள் நீங்கள் லைவாக ஆஃப்லைனில் படிக்கிறீங்களா, அங்கேயே உங்களுக்கு டவுட் சால்விங் செஷன் தனியாகவும் நடக்கும். சார் நான் வந்து ரிப்பீட்டர், இப்போ எனக்கு என்ன அப்படின்னா திரும்ப அப்பா அம்மாவை லட்சக்கணக்கில் காசெல்லாம் செலவு பண்ண சொல்றதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஆனால் பயங்கரமா குவாலிட்டியா வந்து ஆன்லைன்லேயே கோச்சிங் கிடைக்குமா, நான் வீட்டில இருந்தே படிக்கிறேன் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட வெற்றி பேட்ச் இருக்கு ஆன்லைன். சரியா, இதில் கிட்டத்தட்ட 500+ ஹவர்ஸ் ஆஃப் வந்து கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 24,000 கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண வைக்க போகிறோம். இதுக்கும் டெஸ்ட்டில் என்ன வித்தியாசம், ஒரு 1000 கொஸ்டின் அப்படின்னா இங்கே ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், இந்தியா லெவலில் ரேங்க் இருக்கும். இதில் அந்த இது இருக்காது. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் போதும், புக்ஸ் எல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஆனியன் சார் அப்படின்னா நீ 3,499 பே பண்ணி வந்து கிளாஸஸ்க்கு மட்டும் பே பண்ணி டெய்லியும் லைவ் கிளாஸஸ் கவனிக்கலாம். டீச்சர்ஸோட ரிட்டன் நோட்ஸ் எல்லாம் வந்துடும், உங்களை டெலிகிராம் குரூப்ல சேர்த்துருவாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஈவன் 3499 இந்த 699 இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போன வருஷத்தோட ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கும், லாஸ்ட் இயர் ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸும் கிடைக்கும். புக்ஸ் எல்லாம் பிரிண்டடா வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிடும் 699 பே பண்ணீங்கன்னா. ஸோ இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்ச்ல சேரலாம். பட் இந்த வீடியோ நம்ம எதுக்கு பார்க்க வந்தோம், இப்போ ஒன்ஸ் நீட் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா கவுன்சிலிங் எப்போ நடக்கும், எவ்வளோ டைம் லைனுக்குள்ள நடக்கும். ஏன் அப்படின்னா இந்த நேரத்தில் எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா, இப்பயே ரிப்பீட்டர் வந்து சேர்ந்துடலாமா, அப்படி இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு கோர்ஸ், இப்போ இன்ஜினியரிங்கும் வேற ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா அதை எடுத்து படிச்சிடலாமா. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் 4 விஷயம் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு 4 பேர் இல்லை 4,000 பேர் 4,000 விஷயம் சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம காதுகளில் வாங்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்கிற மாதிரி தான் மேபி நீங்க ஃபீல் பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ ஒரு டைம் லைனா எப்படி இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு அஃபிஷியலா வந்து கவுன்சிலிங்க்கு நோட்டீஸ் வந்து விடுவாங்க. சரியா, எம்எம்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே அஃபிஷியலா அவங்க அதுக்குன்னு வந்து ஒரு கவுன்சிலிங் நோட்டீஸ் ஒன்று விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடியே ஆனால் நீ என்ன செய்யணும்னா டாக்குமெண்ட்ஸ், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே ரெடியா வச்சிருக்கணும். சரியா, இப்போ அதே மாதிரி கவுன்சிலிங் டேட்லாம் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட்லாம் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ உன்னுடைய மார்க்கை வச்சு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ வந்து 15% ஆல் இந்தியா கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போறியா, இல்ல வெறும் 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போறியா. என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிடு. 15% ஆல் இந்தியா கோட்டாவும் சரி, 85% ஸ்டேட் கோட்டாவும் சரி, ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிடு. யூ நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். சரியா, இப்போ இதோட டைம் லைன் அப்போ எப்படி இருக்க போது, ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் சாய்ஸை லாக் பண்றது. உனக்கு நீ சூஸ் பண்றது வந்து உனக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ நீ அந்த சாய்ஸ் வந்து ஓகே இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு லாக் பண்றது, சீட் அலாட்மெண்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் தான் உன்னுடைய டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸா இருக்கும். இப்போ இந்த சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட ட்ரீம் காலேஜ் என்னவோ அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்போம். ஆனால் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக நம்ம மார்க்குக்கு இவ்வளோ வரத்துக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம உள் மனசுக்கு தெரியும். அப்போ ரியலிஸ்டிக்காக அதை சூஸ் பண்ணுங்க. இதுவும் கிடைக்கலாம் என்ன பண்றது அப்படின்னும் போது அதுக்கு அடுத்த ரேங்கிங்ல இருக்கிற பேக்கப் காலேஜஸை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்படி சூஸ் பண்ணாதான் இது கொஞ்சமாவது ப்ராப்பரா மீனிங்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த கவுன்சிலிங் இருக்குல்ல, இதுவும் வந்து பல ரவுண்ட்ஸ் நடக்கும். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வாங்க, அப்புறம் மாப்அப் கவுன்சிலிங் வாங்க, கடைசியா அதுலயும் ஃபில் ஆகாத சீட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரே வேகன்சி அப்படின்னு சொல்லி அதுல ஃபில் பண்ணுவாங்க. சரியா, என்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படும், இப்ப ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு சில டாக்குமெண்ட்லாம் இல்லைன்னா இப்பையில இருந்தே ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, முக்கியமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், உங்களோட இன்கம் சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், என்னென்னலாம் தேவைப்படுமோ இதுல ஏதாவது ஒன்றும் வந்துட்டு இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு முன்னாடியில இருந்தே ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்பையில இருந்தே நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பரா பிளான் பண்ணாதான் நம்மளால வந்து எல்லாத்தையும் கையில வச்சிருக்க முடியும், கரெக்டா சப்மிட் பண்ண முடியும். ரிசல்ட் வந்துருச்சுன்னா டப்பு, ஏன்னா இந்த வாட்டி நீட் எக்ஸாம் லேட்டா வேற நடக்குது. மை கெஸ் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஜூலைல 3வது வாரம், நல்லா கவனி,
ஜூலை 3வது வாரம் நீட் ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, போத் ஆன்லைன் சோர்சஸும் சரி, எங்களுக்கு வேதாந்தக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற சோர்சஸும் சரி, எல்லாருமே எங்களுக்கு என்ன சொல்றாங்க, ஜூலை 3ஆம் தேதி ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வருதுன்னா அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளேயே எல்லாமே டப்பன்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ வி டோன்ட் ரியலி ஹேவ் தட் மச் டைம் அண்ட் ஆல். எல்லாத்தையுமே ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. நீட் ஸ்கோர் கார்டு பத்திரமா வச்சிரு, அட்மிட் கார்டு பத்திரமா வச்சிரு, 10th 12th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா அதை பத்திரமா வச்சிரு. உன்னோட ஆதார் ஐடி, என்னென்ன ஐடிஸ் வச்சிருக்கேன், உன்னோட போட்டோஸ், உன்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தே ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல்லி கெப்ட். சரியா, ஸோ இதெல்லாம் வச்சிருக்க அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சின்ன ஃபைனல் மெசேஜ் வந்து என்ன அப்படின்னா, ரிசல்ட் அப்படின்றது என்னது, அது ஒரு ஃபினிஷ் லைன் மட்டும்தான். ஆனால் கவுன்சிலிங் தான் உன்னோட சீட்டை முடிவு பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோ. அதனால வந்து கொஞ்சம் ஓகே தெளிவா இரு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே வேகன்சி வரைக்கும் சொன்னேன். இப்போ இந்த ஸ்ட்ரே வேகன்சி இருக்கு பாரு, இது போய் நடந்து முடியறதுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 3-3.5 மாசம் கழிச்சு தான் தெரியும். அப்போ அது வரைக்குமே எனக்கு சீட்டு கிடைக்குமான்னு என்ன கேட்டா நீங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருக்க கூடாது. சரியா, அதுக்கு நாங்கள் வேதாந்தோல என்ன செய்யறோம் அப்படின்னா, நீ ஆஃப்லைன்ல ஃபீஸ் கட்டி ஒரு வேலை சேர்ந்துட்டுனா கூட டாக்டர் சீட்டு கிடைச்சிடுச்சுன்னா அந்த காசை ரீஃபண்ட் பண்றோம். டு யூ நோ தட்? உனக்கு தெரியாது, இப்பதான் வாட்டி கேள்விப்படுற அப்படின்னா தெரிஞ்சுக்கும். வேதாந்தோல ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல இப்போ நீ ஃபீஸ் கட்டி சேர்ந்துற, இப்போ ஒரு பேச்சுக்கு நான் 70,000 ஃபீஸ் சொல்றேன், நீ வந்து இந்த 70,000 ஃபீஸை பே பண்ணி ஜாயின் பண்ணிட்ட அப்படின்னா நீ இப்போ என்ன பண்ணலாம், ஐயோ நமக்கு இப்போ எம்பிபிஎஸ் கிடைச்சிடுச்சு, இந்த 70,000 வேஸ்ட் ஆச்சே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. என்கிட்ட வந்துட்டு சார் எனக்கு எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சிடுச்சு, இந்த பாருங்க இதான் என்னுடைய காலேஜோடைய அட்மிஷன் ஃபார்ம் அப்படின்றது காமிச்சேன்னா, இந்த கண்ணு போய் நல்லா படுற கண்ணு, இந்த 70,000 வச்சுக்கோ அப்படின்னு எந்த ஒரு பிடித்தலும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம். சரியா, அதனால பயப்படாம ரிப்பீட்டர் படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க இதுல ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது ஆஃப்லைனுக்கு, ஆன்லைன்ல ரீஃபண்ட் இருக்காது. சரியா, நம்ம ஆன்லைன்ல வாங்குறதே வந்து 3,499 ரூபா தான்ன்றதுனால இல்ல ஆன்லைன்ல ரீஃபண்ட் இருந்தாலும் நல்லா இருக்கும்னா சொல்லு, கொண்டு வரோம். என்ன பெரிய விஷயம், இது வரைக்கும் கொண்டு வரல. பட் உனக்கு விருப்பம் இருக்கு சார், என்னது 3,000 ரூபானாலும் காசு தானே சார், நியாயம் தான். ஆமா, 3,000 ரூபா சும்மா காசு இல்லையே. சரியா, அதுக்கும் உங்களுக்கான விருப்பம் இருக்குன்னா சொல்லுங்க, வில் டெஃபினெட்லி பிரிங் இட். சரியா, பாய் பாய்.